தமிழகத்தை பொறுத்தவரை இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது. அது சொல்லி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. வட தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், தென் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு மற்றும் எச்சரிக்கை. கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 5ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 6ஆம் தேதி முதல் 10ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டம் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 32 முதல் 33 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் 8ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. அரபிக்கடல் பகுதிகளில் 5ஆம் தேதி, தென்கிழக்கு அரபிக்கடலின் வடக்கு பகுதிகள், அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகள், மத்திய கிழக்கு மற்றும் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 6ஆம் தேதி தெற்கு அரபிக்கடலின் வடக்கு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 7ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை எச்சரிக்கை ஏதுமில்லை. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குறிப்பாக டிசம்பர் 13ஆம் தேதி பிறகு கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அது மட்டும் இல்லாமல் ஒரு தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது. அது 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 புயலாக மாறி அதற்கான பெயர் சக்தி என பெயர் வைக்கப்படும். அந்த புயலுக்கான பெயர் சக்தி என்று பெயர் அளிக்கப்படும். அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகரா சொல்லி இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் அறிவிக்கப்படும். இதன் காரணமாக பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்க வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவு. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துவாக்குடி ஏடபிள்யூஎஸ், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் துவாக்குடி ஐ ஐஎம்டிஐ தலா 5 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ, நீலகிரி மாவட்டம் குன்னூர் ஏடபிள்யூஎஸ், நீலகிரி மாவட்டம் கெத்தி, நீலகிரி மாவட்டம் அழகரை எஸ்டேட், கடலூர் மாவட்டம் கீழசேருவை தலா 3 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் கிண்ணக்கோரை, நீலகிரி மாவட்டம் குன்னூர், பெரம்பலூர் மாவட்டம் தழுதலை, நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் ஏடபிள்யூஎஸ், நீலகிரி மாவட்டம் குந்தாபாலம், கடலூர் மாவட்டம் தொழுதூர், திருவாரூர் மாவட்டம் கொடவாசல், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் தென்பரநாடு, நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி, நீலகிரி மாவட்டம் கீழ்கோத்தகிரி எஸ்டேட், கிருஷ்ணகிரி மாவட்டம் தென்கனிக்கோட்டை, தஞ்சாவூர் மாவட்டம் கல்லணை, பெரம்பலூர் மாவட்டம் அகரம் சீர்கூர் தலா 2 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. நீலகிரி மாவட்டம் ஆதார் எஸ்டேட், நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட், பெரம்பலூர் மாவட்டம் தெப்பத்தட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் பிளானியல், ஈரோடு மாவட்டம் ஈரோடு ஏடபிள்யூஎஸ், அரியலூர் மாவட்டம் திருமானூர், தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை ஏடபிள்யூஎஸ், திருச்சிராப்பள்ளி மாவட்டம் சமயபுரம், நீலகிரி மாவட்டம் குந்தாபாலம், நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம், நீலகிரி மாவட்டம் கொடநாடு, நீலகிரி மாவட்டம் பில்லிமலை எஸ்டேட், தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சை பாபநாசம், கடலூர் மாவட்டம் லக்கூர், நீலகிரி மாவட்டம் கெத்தை, நீலகிரி மாவட்டம் எமரலாடு, கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை, நீலகிரி மாவட்டம் பர்லியார்.
தருமபுரி மாவட்டம் சுப்பிரமணி சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலை. அரியலூர் மாவட்டம் செந்துறை. தேனி மாவட்டம் கொடியநாயக்கனூர். கடலூர் மாவட்டம் வேப்பூர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம். பெரம்பலூர் மாவட்டம் லப்பை கொடிக்காடு. கடலூர் மாவட்டம் வேப்பூர். ஈரோடு மாவட்டம் எலந்தக்குட்டைமேடு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி. ஈரோடு மாவட்டம் கொடிவேரி. கடலூர் மாவட்டம் மீமாத்தூர். கோயம்புத்தூர் மாவட்டம் சிறுவாணி அடிவாரம். நீலகிரி மாவட்டம் கிளைமார்க்கன் தலா 1 சென்டிமீட்டர் பதிவுள்ளது. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக கனமழையானது உயர வாய்ப்புள்ளது. குறிப்பாக டிசம்பர் 13ஆம் தேதி பிறகு கனம் முதல் மிக கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. இனி வருகின்ற நாட்களில் ஒரு சில இடங்களில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க.